தமிழ் சினிமால படங்களுக்கு பஞ்சமா இல்ல நல்ல படங்களுக்கு பஞ்சமான்னு தெரியல. அந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ரீரிலீஸை தமிழ் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வாரணம் ஆயிரம்ல தொடங்கி இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன கில்லி வரைக்குமே பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு இந்த ரீரிலீஸ்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ரீரிலீஸ்னா ஏதோ ஒரு சில தியேட்டர்ல மட்டும் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் காசு பார்த்தா போதுன்ற அளவுக்கு தான் அந்த ரீரிலீஸே இருக்கும். ஆனா இப்போ சமீப காலமா ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் ரீரிலீஸே இருக்கு. சரி, அதுதான் அப்படின்னு பார்த்தா வசூலும் பாத்தீங்கன்னா ஒரு புது படம் கலெக்ட் பண்றதை விட அதிகமாக தான் இந்த ரீரிலீஸ் படங்களும் பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுவரைக்கும் ரீரிலீஸ் ஆன படங்கள்ல எந்தெந்த படங்கள்லாம் அதிகமான வசூலை கலெக்ட் பண்ணி இருக்குதுன்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இடத்துல எந்த படம் இருக்க போதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா கடைசி இடத்துல பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ண படம் எதுன்னு நீங்க கெஸ் பண்ணிட்டே இருங்க. நான் வீடியோவோட எண்டில் கண்டிப்பா சொல்லிடுறேன். இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ரீரிலீஸ் பண்ணி அதிக வசூல் பண்ண படங்கள்ல நாம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 மூவி தான். அதாவது பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த 3 மூவி தான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வரை பாத்தீங்கன்னா இந்த ரீரிலீஸ்ல 3 மூவி பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாபா படம் பாத்தீங்கன்னா 1.5 கோடி வரை பாத்தீங்கன்னா அந்த படம் ரீரிலீஸ்ல கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. பாபா படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டைம்ல அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியா போகாத ஒரு படம்னு கூட சொல்லலாம். இந்த பாபா படம் பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆகி 1.5 கோடி வரை பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா ரீரிலீஸ் ஆகி அதிக வசூல் பண்ண படம் எதுன்னு கேட்டீங்கன்னா சூர்யா அவர்களுடைய வாரணம் ஆயிரம் தான். இந்த படத்துக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. சூர்யாவுக்குமே பாத்தீங்கன்னா இந்த வாரணம் ஆயிரம் படம் ஒரு ஐகானிக் மூவியா தான் இருக்கு. எல்லா தரப்பு ரசிகர்களும் ரசிக்கக்கூடிய இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆகி 2.5 கோடி வரை பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. அதுக்கு அடுத்ததான் நாம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகநாயகன் அவர்களுடைய வேட்டையாடு விளையாடு தான். இந்த படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டைம்லயே ஒரு நல்ல சூப்பர் ஹிட் ஆன படம் தான். இந்த படத்தை பாத்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேட்டையாடு விளையாடு படம் பாத்தீங்கன்னா 1 கோடி வரை கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. அடுத்துதான் நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியா வசூல் பண்ண படம்னு கூட சொல்லலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாஷா படம் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சம் வரையும் மட்டுமே ரீரிலீஸ்ல வசூல் பண்ணி இருந்துச்சு. இருக்கிறதுலயே ரீரிலீஸ் ஆகி கம்மியா வசூல் பண்ண படம்னா அது பாஷா படம் தான். அதே போல இருக்கிறதுலயே ரீரிலீஸ் ஆகி அதிகமா வசூல் பண்ண படம் எதுன்னு கேட்டா இப்ப கூட நீங்களே சொல்லுவீங்க கில்லி படம் தானு. அட ஆமாங்க, 10 கோடி வரை பாத்தீங்கன்னா கில்லி படம் வசூல் பண்ணிருக்கு. இன்னமும் திரையரங்குல பாத்தீங்கன்னா கில்லி படம் ரீரிலீஸ்ல ஓடிட்டு தான் இருக்கு. ரிப்பீட்டான ஆடியன்ஸும் பாத்தீங்கன்னா கில்லி படத்தை போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த படம் தான் பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆகி அதிகமா வசூல் பண்ண ஒரு முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ரீரிலீஸ் ஆகி ஒரு படம் இந்த அளவுக்கு வசூல் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படங்களை ரீரிலீஸ் தான் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக கூட பில்லா படம் ரீரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எப்போ நடக்கணும்னு தெரியல. நீங்கள் கில்லி படத்துக்கு அப்புறமா வேற எந்த படத்துக்கு ரீரிலீஸுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாம மீட் பண்ணலாம்.